ரஜினி சாருடைய வேட்டையின் படத்திற்கு உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. லைகா தயாரிப்புல ஜேபி ஞானவேலுடைய இயக்கத்துல இந்த படத்துல அமிதாப் பச்சன் உள்பட பல பிரபலங்களுமே நடிக்கிறாங்க. 160 கோடி பட்ஜெட்ல உருவாகி இருக்கும் இந்த படம் வர அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதற்கு முன்னாடி படத்துடைய பிசினஸ் செம்ம ஜோரா போயிட்டு இருக்கா. லைகாவுமே இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு காசு பார்த்து விட வேண்டும் அப்படின்னு தீவிரம் காட்டியும் இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ், ஆடியோ உரிமை, தியேட்டர் உரிமை, ஓவர்சீஸ் பிசினஸ் அப்படின்னு மொத்தமாகவே 1100 கோடிகளுக்கு மேல டார்கெட் பண்ணிருக்காங்களாம். இதுல ஒரு பைசா கூட குறையாமல் சிந்தாம செதறாம அல்ல வேண்டும் அப்படின்னு தயாரிப்பு தரப்பு தீயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சன் பிக்சர்ஸ் தான் இக்கட்ல மாட்டிக்கொள்ள இருக்காங்களாம். லோகேஷ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டாருடைய கூலி படம் விரைவில் ஆரம்பமாக இருக்கு. சமீபத்துல இதன் டைட்டில் டீசரை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க. அதனடுத்த படம் 1000 கோடி வசூல் அப்படின்ற பெருமையை தட்டி தூக்கும் அப்படின்னுமே பேசப்பட்டது. ஆனா இப்போது வேட்டையின் போட்டிக்கு வந்துள்ள நிலையில அதை விட அதிக வசூல் பார்க்க வேண்டும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் பதட்டத்துல இருக்காங்களா. இதனால இந்த படத்துடைய அப்டேட்டுகளை அடுத்தடுத்து வெளியிடவும் பிளான் போட்டிருக்காங்களா. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ட்ரீசர் வெளியானதை அடுத்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த படத்துடைய ட்ரைலரையும் வெளியிட இருக்காங்களாம் படக்குழு. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.